மலேசிய இந்தியர்களுக்கு கடந்த காலங்களில் அரசாங்கம் வழங்கிய மானிய ஒதுக்கீடுகளை யார் பதுக்கியது, யார் சூறையாடியது, யார் தங்களுடைய பாக்கெட்டுகளில் போட்டுக்கொண்டது போன்ற விவரங்களை அரசாங்கம் ஆய்வு செய்து தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டால்தான் ஒரு தெளிவு பிறக்கும் என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இப்போது சத்தம் போடும் இந்திய தலைவர்கள் இதற்கு முன்னர் பதவியில் இருந்தபோது எதை சாதித்தார்கள் என்று கேட்டிருக்கும் கேள்வி இந்திய சமுதாயத்தின் புருவத்தை உயர்த்தச் செய்துள்ளது. டதஸ்ரீ அன்வாரின் இந்த பேச்சு எதனால் வெளிப்பட்டது, ஏன் ஏற்பட்டது என்று தீவிரமாக ஆராய்ந்தோமானால் இதற்கு எளிதாக விடையை கண்டுபிடித்து விடலாம். ஏதோ டத்தோஸ்ரீ அன்வார் பிரதமராக வந்த பிறகுதான் இந்திய சமுதாயத்திற்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைந்து விட்டன என்பது போன்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்துகின்றனர், ஏற்படுத்தியும் வருகின்றனர். அது ஒரு புறம் இருக்கட்டும். மலேசிய இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்காக அமைக்கப்பட்ட மித்ரா போன்ற அமைப்புகளின் நடவடிக்கைகள் தான் என்ன என்ற கேள்வியும் இங்கே பிறக்கிறது. ஏதோ ஒரு மிதப்பில் மிதந்து கொண்டிருக்கும் மித்ராவுக்கு விமோசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பல்லவிதான் இன்றும் தொடர்கிறது. இன்றைய மித்ரா தலைமைத்துவத்துக்கு முன்பாக இருந்த தலைமைத்துவத்தின் லட்சணம் தான் என்ன? மலேசிய இந்தியர்களுக்காக வழங்கப்பட்ட மித்ரா மானியங்கள் எவ்வாறெல்லாம் கைமாறி போயின என்பதையாவது மனசாட்சி உள்ளவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அரசாங்கம் கோடிக்கணக்கான நிதியை ஒதுக்கீடு செய்கிறது. ஆனால் ஒரு தனி மனிதன் அந்த நிதியை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி கொண்டு போவதுதான் கொடுமையிலும் கொடுமை. இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்கு மானியங்கள் கிடைக்கின்றன. ஆனால் இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு மித்ராவின் நிதி ஏன் வழங்கப்பட்டது என்பது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. இந்திய சமுதாயம் இன்றும் வறுமை கோட்டின் கீழ் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்துதான் மித்ரா மூலம் நிதிகள் வழங்கப்படுகின்றன. அந்த நிதியையும் துன்பத்திலும் துயரத்திலும் அல்லல் விட்டுக் கொண்டிருக்கும் இந்தியர்களுக்கு தராமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மித்ரா நிதியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதை ஏன் அரசாங்கம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கூடாது என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கேள்வி எழுப்பினார். மக்கள் பணத்தை மக்களுக்கு வழங்குவதுதான், அதுவும் சாதாரண எளிய நிலையில் வாழும் மக்களுக்கு வழங்குவதுதான் முறையாகும். அரசு சார்பற்ற இந்திய இயக்கங்களும் மானியம் கிடைக்காமல் தள்ளாடி தடுமாறிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கான நிதி எங்கே போனது? நம்முடைய கேள்வி எல்லாம் கடந்த காலங்களில் சத்தம் போட்டவர்களும் சரி, இன்று நிதி போதவில்லையே என்று கூக்குரலிடுபவர்களும் சரி, உண்மை நிலையை அறிந்து பேச வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சரால் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது கோடிக்கணக்கான நிதி அறிவிக்கப்படுகின்றன. அதில் இந்தியர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் எப்படி போய் சேர்கின்றன என்பதும் தெரியவில்லை. அப்படியே சேர்ந்தாலும் யார் யாரெல்லாம் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள் என்பதும் மர்மமாகவே இருக்கிறது. இந்தியர்களுக்கு வழங்கப்படும் நிதிகள் குறித்து ஒரு விரிவான விசாரணையை தொடங்கினால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரிய வரும். மித்ராவுக்கு 100 கோடி வெள்ளி, பெக்கோனுக்கு 30 கோடி வெள்ளி என்று ஏட்டில் மட்டுமே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. அன்று பதுக்கிக் கொண்ட தலைவர்கள் எல்லாம் இன்று வேண்டுமானால் பதுங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மானிய விவகாரத்தில் விழி பிதுங்கியிருக்கும் இந்திய சமுதாயத்துக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்பதுதான் எல்லோரது கோரிக்கையாகும். அதே வேளையில் இன்றைய மித்ரா நிர்வாகம் நியாயமான முறையில் தன் நிர்வாகத்தை அமைத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாகும். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தலைமைத்துவத்தின் போது செடிக் என்ற மலேசிய இந்தியர்களுக்கான பொருளாதார திட்டம் அமைக்கப்பட்டது. இந்த செடிக் அமைப்பின் மூலம் எத்தனையோ அமைப்புகள் பலன் பெற்றன. அப்போது செடிக் தலைவராக இருந்த பேராசிரியர் டத்தோ முனைவர் NS ராஜேந்திரன் தமது சிறப்பான தலைமைத்துவத்தின் போது சரியான பாதையில் அந்த அமைப்பை கொண்டு சென்றார். நிதி பெற்றவர்கள் ஏராளம், பலன் பெற்றவர்களும் ஏராளம். ஆனாலும் சில சிக்கல்களும் விக்கல்களும் இருந்தாலும் கூட ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது அந்த அமைப்பு. ஒரு முன் உதாரண தலைமைத்துவமும் டத்தோ NS ராஜேந்திரனுக்கு இருந்தது. ஆனால் செடிக் என்ற பெயர் மித்ராவாக மாறிய போது குழப்பங்கள் கண் முன்னே நிழலாடின. குளறுபடிகளோ நிஜத்தையே விழுங்கி ஏப்பமிடும் அளவுக்கு மித்ரா தலைமைத்துவம் மாறிப்போனது.
சிலர் மித்ரா தலைமைத்துவத்தை எடுத்தபோது காய்ந்த மாடு கம்பம் கொள்ளையில் புகுந்தது போன்று நிலைமை மாறிப்போனது. கொடுத்த நிதிக்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று தெரியாமலேயே போய்கொண்டிருக்கிறது. யாரும் நம்மை எதுவும் கேட்க மாட்டார்கள் என்ற திமிர்த்தனத்தில் உலா வருகின்றனர். இவர்களை அரசாங்கம் விசாரணை செய்து உண்மை நிலவரத்தை கண்டறிய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். இந்த கோரிக்கை என்பது செவிடன் காதில் ஊதிய சங்காக இருந்துவிடக் கூடாது. உண்மை நிலையை மக்கள் முன் உரைத்திட அரசாங்கம் முன்வர வேண்டும். கொள்ளையர்களையும் திருடர்களையும் பிடிப்பதும் பின்னர் விடுவதும் இந்த நாட்டில் இனியும் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் இந்திய சமுதாயத்தின் வேண்டுகோளாகும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.